மனைவியை பிரிஞ்ச எவ்வளவு வலி நான் அனுபவிச்சிட்டேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட என் மனைவியை நான் பிரிய மாட்டேன். என் வாழ்நாள் முழுக்க நான் என் மனைவியை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். செத்தாலும் நான் அவ கூட தான் சாவேன். பிகாஸ் ஐ லவ் ஹர். ரொம்ப நன்றி கடவுளே. சக்தி, நீ கிடைச்சிட்ட சக்தி. நான் உன்னை பார்க்க போறேன். முதல்ல இந்த விஷயத்தை வீட்டுக்கு போன் பண்ணி சொல்வோம். சொல்லு ப்ரோ. டேய் சுந்தர், சக்தி கிடைச்சிட்டாடா. சக்தி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. நான் சக்தியை கூட்டிட்டு வரேன். ப்ரோ சூப்பர் ப்ரோ. உன்னோட முயற்சி வீண் போல ப்ரோ. ஆமாண்டா. சரி, நான் சக்தியை பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். நீ வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிடு. நான் சொல்லிக்கிறேன் ப்ரோ. நீ போய் சக்தியை கூட்டிட்டு வா. ஓகே சுந்தர். ஓகே ப்ரோ. மீனாட்சி, அனு, சகல, என்னங்க? உங்க எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ். சக்தி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சான். மாமா, சிவா மாமா சக்தியை பாத்துட்டாரா? இல்ல, இப்பதான் சக்தி இருக்கிற இடமே தெரிஞ்சிருக்கு. சக்தியை பார்க்க தான் சிவா போயிட்டு இருக்கான். சூப்பர் சகல. அப்ப சிவா சார் சக்தி மடத்தோட தான் வருவார்னு சொல்லு. ஆமா சகல. ஏங்க, கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. முதல்ல இந்த விஷயத்தை அத்தை கிட்ட சொல்லுவோம் வாங்க. அத்தை, சக்தி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு அத்தை. அத்தை, சிவா சக்தியை பார்க்க தான் போயிட்டு இருக்கான். சென்னைக்கு வரும்போது சிவா சக்தியை கூட்டிட்டு வந்துருவான் அத்தை. ஏன் பொண்ணு கிடைச்சிட்டாளா? ஆமாமா, இப்பதான் சிவா மாமா போன் பண்ணி சொன்னாரு. ஆமாமா, நம்ம சக்தி வர போறாமா? என் பொண்ணு கிடைச்சிட்டா. கடவுளே, என் பிரார்த்தனை வீண் போகல. என் பொண்ணு என்கிட்ட சேர்க்க போறேன். என் வேண்டுதலை நிறைவேற்றிட்ட. உனக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. கடவுளே. யோகி, டேய், என்னடா கால் பண்ணி அவசரமா பேசணும்னு சொன்ன? என்ன விஷயம்? சொல்றேன் வா. சொல்லுடா. டேய், அந்த சிவா எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போயிட்டான்டா. என்னடா சொல்ற? அவன் எப்படி எஸ்பி ஆபீஸ்க்கு? எனக்கும் தெரியலடா. சரி விடு, அவன் எங்க போனா என்ன? சக்தி அவனால பார்க்கவே முடியாது. டேய், அதான் இல்ல. இந்த விஷயத்துல எஸ்பி இன்வால்வ் ஆனதுனால எல்லாரையுமே அவங்க ஓட விடுறாங்க. அதுலயும் நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட உடனே அவர் சக்தியை பத்தி டீடைல்ஸ் கொடுக்கலனா வேலையை விட்டே தூக்கிடுவேன்னு சொல்லிருக்காங்க. வேலை போயிடுன்ற பயத்துல நம்ம இன்ஸ்பெக்டர் சக்தியை பத்தின டீடைல்ஸ் கொடுக்க போயிட்டு இருக்காடா. என்னடா இது? புள்ளையார பிடிக்க போய் பூதம் கிளம்பின கதையா இருக்கு. சிவா எப்படி இப்படிதான் பண்றான்? அவனுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்றாங்களா? எனக்கும் அந்த டவுட் இருக்குடா. எஸ்பியே இன்வால்வ் ஆகுறாங்கன்னா கண்டிப்பா பெரிய இடத்துல இருந்து ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கும் தான் தோணுது. சரி, அது அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த சிவாவை என்ன பண்றதுன்னு யோசிப்போம். என்ன பண்றது, அவன் தான் சும்மா இல்லாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானே. கல்யாணம் வரைக்கும் சிவாவை சமாளிச்சுட்டா சக்தியை கல்யாணம் பண்ணதும் ஃபாரின் கூட்டிட்டு போயிடலாம்னு நினைச்சேன். ஆனா சொதப்பிரும் போல இருக்கேன். நீ சொல்றது சரிதான் யோகி. இப்ப என்ன பண்றது? ஏய், அந்த இன்ஸ்பெக்டருக்கு போனை போட்டு அட்ரஸ் கொடுக்காம இருக்க ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு கேளு.
சொல்லுங்க சார். சார் எங்க இருக்கீங்க? எஸ்பி ஆபீஸ் போயிட்டு இருக்கேன் சார். நீங்க கேட்கும் போதெல்லாம் என் நண்பன் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு போய் இப்படி துரோகம் பண்ணி நினைக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? நான் துரோகம் பண்ண கூடாதுன்னு தான் சார் டீடைல் கொடுக்க போறேன். என்ன சார் சொல்றீங்க? புரியல. ஆமா சார், நான் இப்போ டீடைல்ஸ் கொடுக்கலன்னா என்ன விலையை விட்டு தூக்கிடுவாங்க. அடுத்து என் இடத்துக்கு வேற ஒருத்தர் வந்துடுவாரு. அவர் உங்களுக்கு எப்படி சார் ஒத்துழைப்பாரு? அதனால தான் இந்த விஷயத்துல நான் விட்டு கொடுத்து உங்களுக்கு விசுவாசமா இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சார், நீங்க போலீஸ்க்கு பதிலா வக்கீலுக்கு படிச்சிருக்கலாம். ரொம்ப நல்லா பேசுறீங்க. சரி, அட்ரஸ் கொடுக்காம இருக்க ஏதாவது பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை சார். அந்த எஸ்பி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். யுகி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றான்டா. சரி, அட்ரஸ் மட்டும் கொடுக்க சொல்லு. எந்த காரணத்தை கொண்டு சக்தியோட போன் நம்பர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லு. ஹலோ, நீங்க எஸ்பி கிட்ட அட்ரஸ் மட்டும் கொடுங்க. எக்காரணத்தை கொண்டு சக்தியோட போன் நம்பர் கொடுத்துறாதீங்க. வாங்கின காசு கொஞ்சமாவது விசுவாசமா இருங்க. இப்ப சொன்னீங்களே, இது நியாயமான பேச்சு. உங்களுக்காக கண்டிப்பா இதை நான் செய்றேன். சரி, தேங்க்யூ. நண்பா, இன்ஸ்பெக்டர் கிட்ட அட்ரஸ் கொடுக்க சொல்லிட்டியே, ஈஸியா சக்தியை சிவா கண்டுபிடிச்சிட மாட்டானா? அவ்வளவு சீக்கிரம் சிவாவையும் சக்தியும் மீட் பண்ண விடுறதுக்கு நான் என்ன முட்டாளா? அட்ரஸ் சிவா கைக்கு போகும். அவன் சக்தியை தேடி அந்த அட்ரஸ்க்கு போறதுக்குள்ள சக்தியை நான் அங்கிருந்து வேற இடத்துக்கு மாத்திருவேன். சிவா சக்தி வருவான வெயிட் பண்ணி பார்த்துட்டு இது சக்தியோட அட்ரஸே இல்லைன்னு வெறுத்து போய் அங்கிருந்து போயிடுவான். ஏய், சூப்பர்ரா. சரி, இப்ப என் சக்தி அங்கிருந்து எப்படி மாத்துறதுன்னு யோசிப்போம். வேற வழியே இல்ல, நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட வேண்டியதுதான். மே ஐ கம் இன் மேடம்? எஸ். குட் ஆஃப்டர்நூன் மேடம். மேடம், சக்திங்கிறவங்க பத்தி நீங்க கேட்ட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம். வெரி குட். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க சிவா, உட்காருங்க. தேங்க்யூ மேடம். ஒரு குட் நியூஸ் சிவா, உங்க ஒய்ஃப பத்தின டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு. மேடம், நீங்க உண்மையாவ சொல்றீங்க? நாம ஒரு விஷயம் கிடைக்கலன்னு கஷ்டப்படுறோம். அந்த விஷயம் கிடைச்ச உடனே அது உண்மையா பொய்யான்னு ரியலைஸ் பண்றதுக்கே டைம் எடுத்துக்கிறோம். இதோ இங்க நிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் மனோஜ். இவர் தான் உங்க ஒய்ஃப் பத்தின டீடைல்ஸ் கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. அவர்கிட்டயே கேளுங்க. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே சார். ஆமா மனோஜ், எப்படி இவ்ளோ சீக்கிரமா இவங்க ஒய்ஃப் பத்தின டீடைல்ஸ் கொண்டு வந்தீங்க? அது வந்து மேடம், இவங்க ஒய்ஃப் சில மாசங்களுக்கு முன்னாடி தான் குழந்தைய காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தாங்க. அப்போ அவங்க கிட்டே வாங்கினா டீடைல்ஸ் இருந்துச்சு மேடம். அதான் நீங்க சொன்ன உடனே எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம். வெரி குட் மனோஜ். தேங்க்யூ மேடம். ஆமா சிவா, உங்களுக்கும் சக்திக்கும் குழந்தை இருக்கா? சக்தி வீட்டை விட்டு வரும்போது முழுகாம இருந்தான்னு எனக்கு தெரியும். ஆனா குழந்தை பொண்ணா பையனான்னு தெரியாது மேடம். ஏ மனோஜ், சக்திக்கு என்ன குழந்தை? பையன் மேடம். எனக்கு பையனா? ஆமா சார். அப்புறம் என்ன சிவா, இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? குட்டி சிவா பிறந்திருக்கான். சீக்கிரமா அந்த அட்ரஸ வாங்கிக்கிட்டு போய் சக்தியும் உங்க பையனையும் கூட்டிக்கிட்டு சென்னைக்கு போய் சந்தோஷமா புது வாழ்க்கையை தொடங்குங்க. மேடம், இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் நீங்க தான் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க எனக்கு செஞ்ச உதவிய நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன் மேடம். உங்க தேங்க்ஸ டீடைல்ஸ் கொண்டு வந்த மனோஜுக்கும் லக்ஷ்மி அம்மாவுக்கும் சொல்லுங்க சிவா. சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றேன்னு எனக்கு தெரியல சார். என் மனைவியும் குழந்தையும் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க அவங்க இருக்கிற அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாமே கொடுக்கறீங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொல்லி இந்த நிமிஷத்தை சந்தோஷ தருணமா மாத்திருக்கீங்க. இதை விட என் லைஃப்ல சந்தோஷம் இருக்கவே முடியாது சார். சார், தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சோ மச் சார். இட்ஸ் ஓகே சார்.
சிவா, நீங்க ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கீங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு சக்தியை போய் பாருங்க. ஓகே மேடம். சிவா, மேடம். அட்ரஸ் வாங்காம போறீங்களே. சாரி மேடம். கொடுங்க. ம். தேங்க்யூ so மச் மேடம். ம். மேடம் அப்போ நானும் கிளம்புறேன் மேடம். தேங்க்ஸ் மனோஜ். சொன்ன உடனே செஞ்சு உங்க சின்சியாரிட்டியை காட்டிட்டீங்க. வெல் டன். தேங்க்ஸ் மேடம். இட்ஸ் மை டியூட்டி மேடம். உங்கள மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஆள் இருந்தா டிபார்ட்மெண்ட்ட ஒருத்தர் கூட குறை சொல்ல முடியாது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம். ம். சிவா சார். சொல்லுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன சார் நீங்க நீங்க எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? நான் தான் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இல்ல மிஸ்டர் சிவா, நீங்க ஸ்டேஷனுக்கு வந்தப்போ நான் உங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன். ஆனா நீங்க அதெல்லாம் மனசுலயே வச்சுக்காம எஸ்பி மேடம் கிட்டயே அதை சொல்லாம என்ன நீங்க காப்பாத்திருக்கீங்க சிவா. இதுல என்ன சார் இருக்கு? அடுத்தவங்களுக்கு அனுசரணையா இருக்கணும். உதவி செய்யலனாலும் உபத்திரவம் செய்யக்கூடாது. உதவின்னு கேட்டவங்களுக்கு தயங்காம உதவி பண்ணணும். பெரியவங்களை மரியாதையோட நடத்தணும். இதெல்லாம் என் ஒய்ஃப் சக்தி சொல்லியிருக்கா சார். யூ ஆர் ரியலி லக்கி சிவா. ஆமா சார். என் சக்தி இல்லாம இந்த 8 வருஷம் நான் அன்லக்கியா தான் இருந்தேன். இப்போ உங்களால தான் நான் திரும்ப லக்கியா போறேன். நான் வரேன் சார். ஆல் தி பெஸ்ட் சிவா. தேங்க்யூ சார். வரேன் சார். வண்டியடா. போன் அடிக்குது, யாருன்னு பாரு. அம்மா, உங்க போன்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் கால் பண்ண போறாங்க. நான் பார்த்து எடுத்துட்டு வரதுக்கு நீங்களே போய் பாத்துக்கலாம்ல. புகழ், உனக்கு வர வர வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. போய் போன்ல யாருன்னு பாரு. பிக் அப் சக்தி. யாரு? தெரியலம்மா, போன் கட் ஆயிடுச்சு. சீக்கிரம் போய் பார்த்தாதானே. இப்ப யாரு புகழ்? தேவனா, நீங்களே வந்து பாத்துக்கோங்க. யோகி சார். ஹலோ சார். ஹலோ சக்தி. என்ன சக்தி, ஏன் போன் எடுக்கல? எங்க இருக்கீங்க? சார், நான் வீட்ல தான் சார் இருக்கேன். அப்புறம் போன் எடுக்கிறதுக்கு ஏன் சக்தி இவ்வளவு நேரம்? இல்ல சார், கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே. நீங்க வீட்ல தானே இருக்கீங்க? ஆமா சார். சரி, வீட்ல இருங்க, உடனே வரேன். ஹலோ சார். சார், எதுக்கு சார்? சார் சார்
சக்தி 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 வாங்க சார். போன் பேசிட்டு இருக்கும் போதே கட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே சக்தி, வாங்க போலாம். எங்க சார்? நம்ம வீட்டுக்கு. எதுக்கு சார் இப்ப திடீர்னு? என்ன சக்தி, நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நீங்க இங்க இருந்தாலும் சரி வராது. கல்யாண வேலை செய்ய நீங்க அங்க இருந்ததா கரெக்டா இருக்கும். இத நான் சொல்லல, அம்மா தான் சொன்னாங்க. அப்படியே உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க எதை பத்தியும் திங்க் பண்ண வேணாம். நீங்க கிளம்பி வாங்க, நம்ம போலாம். இல்ல சார், ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புகுந்த வீட்டுக்கு வருவாங்க. நீங்க முன்னாடியே கூப்பிடுறீங்க, அதான் யோசனையா இருக்கு. நம்ம கல்யாணத்துக்கு என்ன இன்னும் 1 வருஷமா இருக்கு. ஜஸ்ட் 2 days சக்தி. அதுல எதுவும் தப்பு இல்ல. வாங்க போலாம். அங்க உங்களுக்காக எல்லாருமே வெயிட்டிங். என்ன சக்தி இன்னும் யோசனை? ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எதுவும் பாக்காதீங்க. இனிமே எல்லாமே நம்ம வீடு தான். வாங்க சக்தி போலாம். இல்ல சார், புகழ் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். அவன் சின்ன பையன் சக்தி. ஆனா என் உலகமே அவன் தான் சார். எனக்கும் உலகம் புகழ் தான். ஒரு நிமிஷம். புகழ், ஏற்கனவே அவனுக்கு என்ன பிடிக்காது. இப்ப அவன் வரலன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது? புகழ். என்னம்மா? யோகி சார் அவங்க வீட்டுக்கு நம்மள கூப்பிடுறாரு, போலாமா? நம்ம இங்க இருக்கிறதோட அங்க போனா ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிறுத்த முடியும். இன்னும் 2 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும். நம்ம இங்க இருந்தா எதுவும் பண்ண முடியாம அம்மா இந்த யோகியை கல்யாணம் பண்ணிப்பாங்க. புகழ், என்ன யோசிக்கிற? நீ போக வேணும்னு சொல்லி நம்ம இங்கே இருக்கலாம். ஓ விருப்பம் தான். இல்லம்மா, நம்ம அங்க போலாம். நல்ல வேலை, தப்பிச்சேன். அப்புறம் என்ன சக்தி, அதான் புகழே சொல்லிட்டால, வாங்க போலாம். சக்தி எங்க போறீங்க? ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கெல்லாம் டைம் இல்ல சக்தி, வாங்க போலாம். அது கல்யாண வேலை எல்லாம் நிறைய இருக்குல்ல, அதான் டைம் இல்லைன்னு சொன்னேன். நீங்க என்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னீங்களோ அன்னைக்கே உங்களுக்கும் புகழுக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். நீங்க அப்படியே கிளம்பி வந்தா போதும். நம்ம போலாமா? எனக்கு தெரியும் உன்னை பத்தி. இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். ஓகே சார், நான் மகி கிட்ட மட்டும் போன்ல ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். போன்ல தானே, அத கார்ல போகும்போது கூட பேசிக்கலாமே. வாங்க சக்தி போலாம். புகழ் வா போலாம். வாங்க சக்தி.